அடுப்பு நல்லா எரியுதா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதாவது பகல்லே செய்ய வேண்டியது பட் ஹெவியா இருந்துச்சு. அதனால நைட்டுக்கு வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க சிக்கன் பிரியாணி செய்யறோம். அதனால சரி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நைட் டைம்ல ஃப்ரீயா இருப்போம். பகல்ல ஆளாளுக்கு ஒரு வேலையை போயிடுறோம். பகல்ல எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வேலையா பார்ப்பாங்க. அதனால வந்து நைட்டுக்கு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து சூப்பரா சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். ஹரணி வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து சில்லி சிக்கன் வந்து பொரிச்சிட்டு இருக்கா. வந்துருவாங்க, இப்போ எல்லாரும் வந்துருவாங்க. மாமியார் உள்ள இருக்காங்க, மாமனார் உள்ள இருக்காங்க. எங்க வீட்டுக்காரோட அண்ணா இருக்காங்களா, எங்க மூத்தார், அவரு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தெரியும். இருந்தாலும் அதே இதுதான், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து காட்டுறீங்களா மாமா? போட்டாச்சு, நல்லா பொரிக்கிட்டோம். நாங்கள் பொரிக்க கிண்டி விடுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு கிலோ அளவில் வந்து செய்கிறோம். பச்சை மிளகாய் 2 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு எடுத்துட்டு வரலங்க. ஹரணி உப்பு எடுத்துட்டு வாடா. வெங்காயம் தான் போடுறோம். கொத்தமல்லி அடிச்சு ஹரணி பாடி இதெல்லாம் சீக்கிரம் வெங்காயத்தை வந்துருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அவரு தெரியும் எங்க வீட்டுக்காரு. இவங்க தான் எங்க மாமியாரு. ஹாய் சொல்லுங்க. அவங்க எங்க மாமனாரு. எங்க மாமனார் ஹாய் சொல்றாரு. இவங்க வந்து எங்க அக்கா, அதாவது எங்க வீட்டுக்காரோட அண்ணா ஒய்ஃப். அவங்க வந்து எங்க வீட்டுக்காரோட அண்ணா. ஹாய் சொல்லுங்கக்கா. நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம அடுத்தது வந்து தக்காளி, புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் இதாகட்டும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து டேஸ்டா இருக்கும். நல்லா போடுறா, அதோட போட்டோம்னா நல்லா ஒன்றும் வணங்குது இல்லை, நல்லா சுருங்கிச்சு பாருங்க. சமையல் மாஸ்டர் நேதாஜா? ஆமா, நான் சொல்ல செய்வாரு. சமையல் மாஸ்டர் அவங்க சொல்ல லேபர்ஸா என்னன்னே தெரியாதா? தக்காளி சொல்லுவீங்கல்ல, கறி குழம்பு தான். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம புதினா, கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம். உக்காந்துக்கிறாரு. ஷால் போட்டு வாங்க. இன்னொரு ஷால் இன்னும் எடுத்துட்டு வா, சீக்கிரம் ஓடு. எல்லாம் போட்ட போல இங்கே அந்த ஷால் போடுறாங்க. நம்ம சொல்லி கொடுத்தாதான் போடுவாங்க. ஃபேமிலி பிரியாணி, ஃபேமிலி சிக்கன் பிரியாணி. பிரியாணி செய்யுங்க. நீங்க தான் சொல்லி கொடுக்கணும் எங்களுக்கு. நல்லா வதங்கணும். கலர் சக்தி மிளகாய் தூள் போட்டு இப்படி எண்ணெயிலே போட்டு நல்லா வதங்கினா பிரியாணி கலர் வரும். ஊர்ல நம்ம அரைக்கிறது வந்து காரம் அதிகம், இது வந்து காரம் கம்மியா. இப்போ அருணி நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. வெங்காயம் மூண்டு போட்டாச்சு, கரம் மசாலா போட்டாச்சு, அப்புறம் வந்து மிளகாய் தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் வணங்கியாச்சு. கறி எடுக்கிறதுக்கு இப்பதான் போய்க்கிறாங்க. இப்பதான் கறி எடுக்க போயிருக்காங்களாம். உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்ல? பிடிக்கும். எங்க மாமியாருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். களி பிடிக்கும், பிரியாணி பிடிக்கும். நல்லா வதங்கணும். அந்த காலத்துல எல்லாம் பிரியாணி செஞ்சிருக்கீங்களா, செய்யலையா? அந்த காலத்துல யார் செஞ்சாங்க போய்? உங்க காலத்துல எல்லாம் பிரியாணி கிடையாதா? நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. யாரு செஞ்சாங்க? இப்ப தயிர் ஊத்திக்கலாம். ஆமா. கறி குழம்புல நீங்க எப்படி செய்வீங்க? இல்ல சொல்லுங்க. கறி குழம்பு மசாலா என்னென்ன மசாலா போடுவீங்க?
நான் என்னென்ன போடுறேன் சொல்லுங்க. கொத்தமல்லி, மிளகா, ம் வெங்காயம் எல்லாம் போட்டு அம்மிக்கல்ல போட்டு அரைச்சி அப்புறம் கொதிக்க வச்சு இறக்கணும். சிக்கன் போட்டாச்சு. வெங்காயம், பூண்டு, தக்காளி, இஞ்சி போட்டுட்டாச்சு. 1 கிலோ சிக்கன். உப்பு போட்டுக்கலாம். இப்போ கறி ஏற்கனவே வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டோம். இப்போ வந்து கறிக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். சரி, வாசம் வருதா? வருது. நீங்க தான் முட்டையை உடைச்சிட்டீங்க. சிவா பையனே ஆளக்கானா. ஏய் சிவா, ஏய் நான் செய்யல, அக்னி தான் செஞ்சா. எடுத்துக்கோங்க. சில்லி சிக்கன் அருளி செஞ்சது. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வந்து சிக்கன் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு 4 இன்னும் கொஞ்சம் ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றா இதுக்கு போட்டிருக்கோம். பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நல்லா கொதிச்சு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். செக் பண்ணி பார்க்குறது என்னதான் செக் பண்ணி. ஆமாம், அது எல்லாம் ஒன்று தான். டேஸ்ட் பார்க்குறது. ஓ அப்படியா? அந்த பக்கத்து ஆசை என்ன வீல் சேர்னால தண்ணி கொதிச்சு அரிசி எல்லாம் போட்டாச்சு. அனல் குறைக்கவா போதுமா? தண்ணி இஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா அதை போட்டுக்கலாம். அனல் இருக்கட்டும். சூப்பரா இருக்கு. வாசம் நல்லா வருதா? எங்க மாமியாருக்கு வீடியோ எடுத்தாலே ஓடிடுவாங்க. எங்க மாமியார் என்ன எடுக்காத அப்படின்ட்டுருவாங்க. அதனால சிவா நீங்க என்ன பண்ணுங்க, நான் பனி படுத்துக்கிறேன். கம்மியா இருக்குல்ல? தூங்குடா. விடியகாலம் 5 மணி ஆயிடுச்சுன்னா தான் போகுது. விடியகாலத்துல ரொம்ப குளிருது. இடையில கூட இப்போ ஒரு 2 நாளாக குளிர் கம்மியாக இருக்குது. மழை பெஞ்சதுனால இங்கெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு மழை. பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சோம்னா நம்ம தனியா ஒரு அரை வேக்காடு அரிசியை வேக வச்சுட்டு அப்படி போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி வச்சோம்னா சீக்கிரம் ஆயிடும். இது கொஞ்சம் நம்ம நார்மலா அரிசி மாதிரி. அது டேஸ்ட் இல்லை. அடியில நெருப்புல இல்லையா? கொஞ்சோண்டு இருக்கு. அது அடியிலையும் வேண்டாம். அடியிலையும் வேகணும், மேலேயும் வேகணும். தம் போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு வந்துட்டாரு. என்ன சிவா? சரி, ஏன் சும்மா உட்காந்துக்கணும்? காலை பார்த்து யாரோ சிவாவை அடிச்சுட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா கால் நொண்டிட்டு இருக்குது. பாவம். யார் சிவா அடிச்சா உன்னைய? எதுக்குதான் நீ போற? எதுக்கு போற நீ? பிரியாணி ரெடி. தம்மு உடைச்சாச்சு. இப்போ மேல இருக்க அரிசி அப்படியே கீழே போட்டுக்கலாம். பீஸ்ல நல்லா வெந்துருச்சு. நீ எங்க போய் உட்காரு? மாமா பக்கத்துல. காலாக்காக்கு இடம். நாங்க பிரியாணி ரெடி, சாப்பிடலாம். வாங்கப்ப டக்குன்னு அதான் சாத்திருங்க. அப்படியே உட்காந்து. அதுக்கு ஒரு இலையிலே தம் போட்டுங்க. எனக்குலாம் அதான் இலையே டம் போட்டுக்கலாம். சி தம் அக்கா அந்த தட்டு எடுங்க. எதுக்கு சாப்பாடு போடுறது? சாப்பாடு போட்டு. அது வேணாம். ஓ, கடை பிரியாணி மாதிரியா? அதுக்கு அது அவளுக்கு சரி, அதுக்கு அப்படியே மேலே எடுத்து விடுங்க. சிவா சூடா இருக்கு. சிவா பார்த்து சாப்பிடு. சிவா பிரியாணி நல்லா இருக்காடா? சிவா எப்படி இருக்கு பாப்பா பிரியாணி? காலை கீழே ஊனிக்கிடா சிவா. மேல கீழே உனக்கு அது எங்கேயும் போகாதேன்னு சொல்றது. சாப்பிட்டு இங்கே படுக்கணுங்கிறது. காலையில பிரியாணி செய்யக்கூடாது. நைட்ல சாப்பிடணும். நல்லா உட்காந்துக்கலாம். நம்ம உட்காந்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சாப்பிடலாம். பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கு. அதான் பிரியாணி எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்குது. தரணி எப்படி இருக்கு? நல்லா இருக்காக்கா? சூப்பரா இருக்கு. ஆமா தயிர் பச்சடி வச்சுட்டு பாட்டிக்கு. ஆமா நீங்க வச்சுக்கோங்க. அந்த அக்கா பிளைனா தான் சாப்பிடுவாங்க. எனக்கு வேற நீங்க வச்சுக்கோங்க மாமா. தயிர் பச்சடி கொடுங்க. மாமா வைங்க. அண்ணி பாட்டிக்கிட்டே கொடுத்து கொடு. தயிர் பச்சடி. அடுத்து பூனை சாப்பிட்றாங்க. சிவா வந்து சாப்பிட்டுட்டு அவன் போயிட்டான். அவன் இங்கே வந்துருச்சு. பூனையும் பிரியாணி நல்லா சாப்பிடுது. இன்னொரு பூனையை காணோம். எங்கங்க இன்னொரு பூனையை காணா? அங்கே நிற்கிறான் பாருங்க. அவன் சாப்பிட்டு அங்கே போயிட்டான். ஏன்னா சிவா சாப்பிடும் போது இவங்க வரமாட்டாங்க. சிவாக்கும் இதுக்கும் சண்டை வந்துடும். அதனால